இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ எந்த ஒரு மாவும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரவையை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி கேக் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே தேவைப்படாது, நமக்கு கேக் க்ரீம் கூட தேவைப்படாது. ஸோ சூப்பரான சிம்பிளான ஒரு பர்த்டே கேக் வீட்லேயே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நமக்கு கடையில் வறுத்த ரவைன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது நிறைய பிராண்டில் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவையை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது 1 கப் வறுத்த ரவை. இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இதை மூடி போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு 1/2 கப் பாலில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்க போகிறேன். நம்ம இதுக்கு முட்டையெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் பட்டர் மில்க் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பட்டர் மில்க்கை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். இதிலே 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இது வெஜிடபிள் ஆயில் தான். இப்போ இதை லைட்டாக பீட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதிலே நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்த ரவையை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பேட்சஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதிலே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதிலே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ரெண்டுமே இருந்தாலுமே ரெண்டுமே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நான் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் டின் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டர் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ரவையை பொறுத்து இந்த பேட்டர் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை இந்த பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எப்பயும் போலவே கடாயை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதிலே இந்த பேட்டரை வச்சுட்டு கிட்டத்தட்ட 20லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரவை கேக் அப்படின்றதால மேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெடிச்சு வந்திருக்கும். நான் இது ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சூடாக இருக்கும்போது இதை டீமோல்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் இந்த கேக்கை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கேக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம யூஸ் பண்ணியிருந்த பட்டர் ஷீட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கேக்கு திருப்பிட்டு மேலே வந்து இந்த வெடிச்சு வந்திருக்கும் இல்லைங்களா, அது அந்த லேயர் வந்து நம்ம கட் பண்ணி கூட எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து கனாஷ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் நம்ம அதுக்கு மேலேயே கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த கனாஷ் ரெசிபி வந்து ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுக்கு மேலேயே கொஞ்சம் டிசைனுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் தூவி விட்டுறேன். சென்டரில் வந்து ஒரு கேண்டில், இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பரான கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. சில ரவையில் வந்து நம்ம கேக் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கேக்கு பேக் பண்ணி எடுக்கும் போதே ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கு வந்து சுஜி கேக் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இதுலேயே வந்து நம்ம சுகர் சிரப் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாஃப்டாக அது கிடச்சிரும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.